மாசம் 1000 ரூபாய். அது வாங்கிடுங்க. உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வேணுமா இல்ல நீங்க ரோடு வேணுமா வீடு வேணுமா? வீடு வேணுமா? நான் கேட்கறேன், நான் உனக்கு வீடு வேணுமா மாசம் 1000 ரூபாய் வேணுமா? மாசம் 1000 ரூபாய் வேணுமா வீடு வேணுமா? கொடிய மாட்டேன். மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் வேணாம் தானே? நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. மாசம் 1000 ரூபாய் இல்ல, உனக்கு வீடு நான் கொடுப்பேன். உண்மையிலே வீடு கொடுப்பேன். உனக்கு வீடு கொடுக்க வேண்டிய காசுல தான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தான். உங்களுக்கு வீடு கொடுக்கறது காசுக்கு உங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்குறாங்கல்ல, அந்த காசுல இருந்தா ஆளுக்கு 1000 ரூபாய் பிரிச்சு கொடுத்தது. அது உங்களுக்கு தெரியாது. நீ ஏன் லோனு? நீ லோனே இல்லாம கடனே இல்லாத வாழ்க்கை நாங்க வாழ்றதுக்கான வழி நாங்க செய்யறோம். நீ எனக்கு ஓட்டு போடு. தேர்க்கணும் கிளியூர் பக்கத்துல தேர்க்கணும் தான். ஒழுங்கா ஓட்டு போடு. புரியுதா? மாசம் 1000 ரூபாய் தர மாட்டேன். ஓட்டுக்கு காசு தர மாட்டேன். எனக்கு வீட்டுக்கு வீடு வேணுமா? பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பள்ளிக்கூடம் வேணுமா? உனக்கு நல்ல மருத்துவமனை வேணுமா? இங்க இருந்து அரியர் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போறா. ஏன் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஜிப்மர் தூக்கின்னு போறா? இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் சரியில்லை. எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணுவோம். ரோடு போட்டுனா ரோடு போட்டு கொடுப்போம். உங்களுக்கு வீட்டுக்கு மின்சாரம் வந்து கரண்டே கட்டாத மின்சாரத்தை நாங்க கொடுப்போம். சரிங்களா? நீ கடைசி வரைக்கும் 10 கார்ல நல்ல பவுஸ் வேணுமா? உங்களுக்கு ஓட்டு போட்டாம காசு வாங்கி ஓட்டு போடாம இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஓட்டு போடு. நானும் இந்த மாதிரி ஏழை குடும்பத்துக்கு போடுதான். சரிங்களா? இந்த முறை ஓட்டு போடு. அடுத்த முறை நான் ஜெயிச்சுட்டு எதுவுமே செய்யல, மறுபடியும் நான் வரலனாலும் இதே சின்னத்தை இதே கொடி கட்சிக்கிறேன். ஏன் வந்தாலும் கட்டி சரியா? விவசாய சின்னத்துல ஓட்டு போடணும். பொது கழிப்பிடலாம் இல்ல, எப்படி கிச்சனு ஹாலு சாமி ரூம் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் உள்ள வீடே உங்களுக்கு சரிங்களா? பொது கழிப்பிடம் சொல்லிட்டு கட்டி நான் சொன்ன நீ சட்டை குச்சி கேளு. நான் உங்ககிட்ட காசு குச்சி ஓட்டு வாங்குறேன். நான் உரிமையா தானே ஓட்டு வாங்குறேன். அதே மாதிரி உரிமையா நீ என்ன கேள்வி கேளு. உரிமையை ஓட்டு கேட்கணும்ல, அதே மாதிரி உரிமையை நீங்க வேலை வாங்க பாருங்க. எம்எல்ஏ எம்பி நினைக்காதா? எனக்கு ஒரு வேலைக்காரனுக்கு ஓட்டு போடுறேன். எனக்கு ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரனுக்கு ஓட்டு போடுறேன். வீட்டு பல்பை மாத்திரத்துல நீ காசு கொடுக்க மாட்டேங்குது. தெருவில் பல்பெல்லாம் மாத்திரத்துக்கு அது மாதிரி இந்த ஊர்ல தொகுதியில் இருக்கிற வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரன் தான். வேலைக்காரன் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கும். ஒரு வேலைக்காரனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன நீ ஜெயிக்க வச்சாதான் உடம்பரவா சகோதரர்கள் ஒன்றை நினைவு கொள்ளுங்கள். இந்த தேர்தல் என்பது ஒரு நாடகம். ஒரு எம்எல்ஏ ஆனா நம்ம இது பண்ணுவோம், ஒரு சிஎம் ஆனா நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு கனவு இருக்கும். அதை நாங்க செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு இல்லாம இருக்கலாம், அன்னைக்கு என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு வரதான் போது. இன்னைக்கு நம்ம வீட்டுல போய் சொல்லுங்க, இது மாதிரி விவசாய சின்னத்துல போடுங்க, நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த பேரு நாங்கெல்லாம் வந்துட்டோன்னா இன்னைக்கு வந்து நீங்க பேக் மாட்டின்னு போற மாதிரியான ஸ்கூல்லாம் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துருவோம். ஆனால் என்ன ஒண்ணு, நீங்க ஸ்கூல் அதுக்குள்ள முடிச்சிருவீங்க. சரிங்களா? எத்தனாவது படிக்கிற? 9th. பரவாயில்ல, நீ ஓட்டு போட்டோன்னா நீ 10th இருந்து சூப்பரான ஸ்கூல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள வீட்டுல சொல்லுவா, வீட்டுல அடம் முடிச்சு எனக்கு வந்து ப்ரீபெய்ட் போன் வேணும்னு கேட்க தெரியுது, அதெல்லாம் கேட்க தெரியுதுல்ல. வீட்டுல சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க. அம்மாடா ஒரு சில பேர் தெரியாது, வெளி உலகம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. படிச்ச பசங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. சரிங்களா? விவசாய சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்க. சரி, ஆதிதிராவிட நலத்துறையில இருந்து வீடு இல்லாதவங்களுக்கு, அதாவது பழைய சமுதாயத்துல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு பசங்க படிச்சாங்கன்னா அவங்க மேல் படிப்புக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அதுக்கு ஒதுக்கப்பட்ட காசு 6000 கோடி. 6000 கோடி வீடு கொடுக்கணும்னா 30,000 பேருக்கு தான் வீடு கொடுக்க முடியும். 30,000 பேருக்கு வீடு கொடுத்தா 30,000 வீட்டு ஓட்டு தான் வரும். ஆனா அதே காசை வீடு கொடுக்கணும்னா மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா 1 லட்சம் 1 கோடி பேருக்கு நம்ம காசு கொடுத்துடலாம். 1 கோடி ஓட்டு வரும் அப்படின்ட்டு வீடு கொடுக்க வேண்டிய காசுல தான் நீ மாசம் 1000 ரூபாய் வீடு மட்டும்
சரியா? அப்போ 1000 ரூபாய் நான் தர மாட்டேன் காசு சொல்றேன்னா அவனுக்கு தான் நீ ஓட்டு போடணும். அப்ப நான் வந்து 1000 ரூபாய் தர மாட்டேன், ஓட்டுக்கு காசு தர மாட்டேன், உங்களுக்கு வீடு தரேன், பிள்ளைங்களுக்கு படிப்பு தரேன், சரியா? அப்ப எனக்கு ஓட்டு போடணும். சரிங்களா? வீடு தானே வேணும், வீடு தானே வேணும். நான் எம்எல்ஏவை ஜெயிச்சாலும் சரி, ஜெயிக்காட்டியும் சரி, உங்களுக்கு நான் வீடு வாங்கிக்கிறேன். நான் டார்கெட் வந்து பேரப்புள்ள எடுத்துட்டேன். ஒரு லோன் தரேன்றாங்க, வாங்கி வராங்க. அவங்க வேலை பட்டா கொண்டு அவங்க கூட போய் லோனுங்களாம் நான் அலைய விட மாட்டேன். எல்லாத்தையுமே கூட்டு லோனுலாம் இல்ல, லோனுலாம் இல்ல, நான் லோனுலாம் இல்ல, லோன் கதையெல்லாம் போவாத. நீ லோன் வாங்கி வீடு கட்ட முடியற அந்த சூழ்நிலை இல்லாம, லோனே இல்லாம உனக்கு கவர்மெண்டே வீடு கட்டி கொடுக்குற நிலைமைக்கு நாங்க கொண்டு வரோம். நான் ஓட்டு போடுறேன். சரியா? நான் போடுறேன். சரிமா? நீ மாறக்கூடாது. நான் கொடுக்குற நோட்டீஸ்ல நம்பர் இருக்குது. நீ அப்படியே மடிச்சு நம்ம வீட்டு இது மேல வை, வார மேல வை. என்னைக்கா இருந்தாலும் கேளு. ஒருவேளை நான் வரலன்னா இவெல்லாம் புடிச்சு கேளு. ஒரு ஊர்ல வந்து கிடத்துக்கு வராங்க, கிடத்துக்கு திரும்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்களே திரும்ப ஒரு தடவை ஆர்த்தி கொடுங்க. உங்ககிட்ட பேசுவாங்களா ஃபர்ஸ்ட்? வண்டியில வருவாரு, வண்டியிலேயே போவாரு, வண்டியில தான் வருவாரு. நம்ம இளைய பிள்ளைகள் போட்டு அவங்க சண்டை போட்டுங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் பண்ணிடுவோம். இதே எங்ககிட்ட அதிகாரம் இருந்தால் நாங்கள் எதனா செய்ய முடியும். சரிங்களா? ஒரு முறை அது இந்த ஊரோட நிலைமையை நினைச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் செய்யல. வேட்பாளர் இது மாதிரி இறங்கி வந்து பேசி வேட்பாளர் விட்டுருங்க. யாரும் வந்து இந்த ஊர் நிலைமை மாறல, யாரும் வந்து மாறல. இந்த ஒரு முறை இவருக்கு போடுங்க. இவங்களுக்கு போட்டு மாறலன்னா அடுத்த முறை நாங்கள் வந்து ஓட்டு கேட்டால் எங்களுக்கு போடுங்க. சரிங்களா? கூட்டையும் ஒரே காசு மக்களுக்கு செய்யணும் வரோம். ஓட்டு போட்டு அதிகாரம் கொடுத்தா தான் நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நாங்களும் வந்து பெட்டிஷன் போட்டு ரோடு சரியில்லை அது சொல்லி பெட்டிஷன் போட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி கட்சியில் நாங்கள் ரோட்லேயே கட்சி கட்டணுமா இல்லை சட்டமன்றத்தில் போய் கட்டணும்ன்றது இந்த தேர்தலில் நீங்கள் தான் முடிப்போம். விவசாய சின்னத்தில் ஓட்டு போகிறோம். ஹலோ வரோம். நீங்களாம் ஓட்டு போட்டு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ரோடு சரியில்லை அது சரியில்லை நாங்கள் பெட்டிஷன் மட்டும் தான் போட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் இந்த முறை குடும்பத்தோட விவசாய சின்னத்தில் போடுங்க. எந்த கட்சி காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அது நம்ம வரி பணத்தை வேறு விதமாக தான் திருப்பி தராங்க ஓட்டை வாங்குறதுக்காக. சரிங்களா? நாங்கள் வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் தராங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் தர மாட்டோம். நாங்கள் அதெல்லாம் நிறுத்திட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தருவோம், ரோடு இல்லாத ஊருக்கு ரோடு போடுவோம். என்னென்ன வசதி செய்யணுமோ அதை தான் செய்வோம். சும்மா உங்கள் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது, இந்த எலெக்ஷன் டைம் வந்தால் 500 ரூபா கொடுக்குறது, அதெல்லாம் நாங்கள் பண்ணலை. நல்ல அரசியலை செய்யணும்னு வரோம். இந்த எளிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. நான் தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். சரிங்களா? போடுங்க.